Hello guys, good morning. I'm Mullah from Munich. ஸோ இன்றைக்கி நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிங் என் வீடு இருக்கிற இடத்துல இருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஹைக் கொண்டு போகிறேன். ஸோ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்டல்ஸ்டெயினுங்கிற ஒரு மவுண்டனுக்கு போகிறோம். ஸோ நான் தனியாக போகல, என்னை கூட ஜும்ரி வராரு. ஜும்ரி ஒரு ஹாய் சொல்லுங்கள். அடுத்தது இன்னும் 2 என்னோடய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸையும் போய் மீட் பண்ண போகிறேன். மீட் பண்ணிவிட்டு அவங்கள கூட சேர்ந்து தான் போகிறோம். ஸோ இப்போ டைம் சரியாக 8 ஆகுது. ஸோ 8:30க்கு எங்களுக்கு ட்ரெயின் இருக்கு. ஸோ இப்போ நான் பாசிங்லேருந்து மியூனிக் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து டிரெக்டாக ஒரு ட்ரெயின் இருக்குது RB55. ஸோ அந்த ட்ரெயினில் வெரி நாங்கள் ஆஸ்டரோஃபனுங்கிற ஒரு இடத்துல தான் போய் சேர போகிறோம். போயிட்டு அங்கேருந்து தான் ஹைக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் பாசிங் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஓகே, எங்களோட ட்ரெயின் வந்துட்டு பேசுவோம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இது சொல்கிற எஸ்பானர்ஜியில். ஸோ இந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு உங்களுக்கு எல்லா சின்ன சின்ன ஸ்டாப்லேயும் 2 போகும். ஸோ ஒரு 5-6 ஸ்டாப் இருக்கு நம்மளோட ஹொபனோஃபு போகிறது. ஹொபனோஃபன் தான் சென்ட்ரல் ஸ்டேஷன். சென்ட்ரல் மெயின் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இது வந்துக்கிட்டு மெயின் ஸ்டேஷனுக்கு உள்ளே இருக்கிற ஏரியாவில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 33 ஒரு 30 போகணும். இப்போ நான் ட்ரெயின் வந்துக்கிட்டு RB55. இங்கே மேலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலாங்க இந்த 26லேருந்து 36 பிளாட்ஃபார்ம் 26லேருந்து 36 வரையும் நேருக்கு போனால் இருக்குது. பிளாட்ஃபார்ம் ஏரியாக்கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிற போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவோம். ஒஸ்டரோஃபன் போகிற ட்ரெயினில் ஏறிட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா RB55. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த அடுத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிறாங்க ராஜேஷ் அண்ட் அவரோட ஃப்ரெண்டு. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இல்லை, இதுக்குள்ளே இன்னொரு ஜாக்கெட் இருக்குது. பைத்தியமா ஜாக்கெட் இல்லாமல் வர இங்கே நிற்கிறோம். இப்படி போகணும். இதான் நம்ம போகணும் வெண்டல்ஸ்டெயின். இதான் இது இன்னைக்கு ஹியர் ஸ்டாண்ட் அவுட் அண்டா ஹியர் அண்டா யுவர் பிளேஸ். ஓகே, இது இங்கே இருந்தால் ஆமாம் இந்த ரெட்டு ஓகே இந்த ரெட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். சூப்பர். அப்படின்னா இப்படி தான் போகணும். ஸ்டார்டிங் பாயிண்டில் நிற்கிறோம். ஸோ நாங்கள் போகணும் இந்த மவுண்டன் தான் வெண்டல்ஸ்டெயின். இதுக்கு வந்துட்டு 3.5 ஹவர்ஸ் எடுக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. எங்கள் பயணம் இனிதே ஆரம்பித்து விட்டு. ப்ரோ, இப்போ உன் காலை பற்றி இழுத்தா என்ன பண்ணுவேன்? உன் காலை பற்றி இழுத்துட்டா என்ன ப்ரோ கொலவெறியோட சுற்றுறீங்க? ப்ரோ வாங்க வாங்க, நீங்கள் தான் என் வீலோக்கில் தமிழில் இருக்க போகிறீங்க. மாட்டை பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருக்கிற மாட்டை பாருங்கள், அந்த வெள்ளையாக்கி அது ஜெய் இந்த வேற மாடு மாதிரி. ஃபுல்லாக ரோமம். கையை காலை வச்சுட்டு அமைதியாக வேணா போய் உருண்டேனா போய் பிடிக்கும். இப்போ ஒரு ப்ராப்பர் பார்த்துட்டு வந்திக்கிறோம். அதில் போயிட்டுருக்கிறோம். அதான் மூச்சு வாங்குது. சூப்பராக இங்கே இந்த மவுண்டன் வியூ. நாங்கள் போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஃபார்முக்குள்ளே கோழியெல்லாம் வளர்க்குறாங்க. நம்ம இடத்துக்கு இன்னும் 2 hours and 45 minutes இருக்குது. என்னங்க உடஞ்சிருக்கு?
ஓகே சூப்பர். இங்கிலீஷில் தான் அந்த டிஐ இது நேச்சர் அஃபெக்ட் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்காங்களா? அப்படின்னு நல்லாவே மூச்சு வாங்குது. நல்லா ஸ்டீப்பாக இருக்குது, ஸ்லோப் கொஞ்சம் கூட இருக்குது. அதான் அவள் இழுத்துக்கு வருது போல. என்ன போய்க்க வந்துட்டா அங்கே நின்று. இப்போ நாங்கள் ஒரு 1/4 தூரம் வந்திருப்போம். இன்னும் ஒரு 3/4 இருக்குது. இப்போவே மூச்சு செம்மையாக வாங்குது. நான் வார வழியில் வியூவெல்லாம் வேறு லெவல். ஃபுல்லாக ஐஸ், பனிப்படிஞ்ச மவுண்டன்ஸ், அமேசிங் வியூ. இந்த காடெல்லாம் பார்க்கக்குள்ள பழைய 80s 90s 80s சாங்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, அந்த ஏரியா மாதிரி இருக்குது. பழைய மோகன்லாம் போய் நின்று டான்ஸ் பண்ணுவார் காடு, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் பிள்ளைங்க எல்லோரும் ரியல் ஹைக்கர்ஸாக மாதிரி இருக்காங்க. கையில் ஒரு பொல் ஒன்று பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டிக் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது கொஞ்சம். இந்த தள்ளி வர்றதால போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நாங்கள் இப்போ 1 ஹவரும் 50 மினிட்ஸும் ஹைக் பண்ணி வந்திருக்கோம். ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம நார்மலாக போகிற ரூட்டை விட்டு கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ரூட் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் ஸ்டீப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் ஷார்ட்கட் மாதிரி வழங்குது. நாங்கள் போகக்குள்ள சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ சர்வீஸ் என்னென்னா ஜெர்மனில் ஒரு நம்ம ஹலோன்னு சொல்கிற மாதிரி ஒரு க்ரீட்டிங்ஸ் தான். ஸோ அதான் எல்லோரும் சொல்லிட்டு வராங்க. ஸோ நாங்களாம் சொல்லிட்டு போகிறோம், அவங்களை க்ரீட் பண்ணிட்டு போகிறோம். இங்கே ஸ்னோட மிச்சமெல்லாம் கிடக்குது. லாஸ்ட் டைம் இருக்கிற ஸ்னோட மிச்சம் தான். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கட்டியாக இருக்குதா அந்த கால் போகுதா? கட்டி ஆகிட்டு. இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இது வீடு மாதிரி இருக்குது. இதில் ப்ரைவேட்டுன்னு சொல்லி போட்டிருக்குது. மாண்ட கொம்பு வச்சுக்கிறாங்க லோகோ மாதிரி. வித்த எல்லாத்துலேயும் இருக்குது. அதுக்கு தான் இன்னும் இது டாப்புக்கு போகிறதுக்கு கோ பாருங்க, தெரியுதா மவுண்டன். நம்ம அங்கே தான் போகணும். கிழமைக்கு ஒரு தரம் ஹைக் பண்ணாலே போதும். ஒரு ஜிம்முக்கும் போகிறதால ஒன்றும் செய்யறதில்ல. இந்த ஹைக்கிங்கே பெரிய எக்ஸசைஸ். பிள்ளைங்கெல்லாம் ரெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லோரும் இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னும் தூரத்தில் ஒரு கம்பவுண்டு விளங்குதா, அங்கே தான் போகணும். இப்போ கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். தடை எப்படி இருக்கு, வேறு லெவலில். இந்த டப்பு தான் போகணும். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது, வேறு லெவல். நல்லா டயர்ட் ஆகிட்டோம். சும்மா மூச்சு வாங்குது. கூலாக தான் இருக்குது. பட் நடந்து வந்த அந்த டயர்டில் வந்துக்கிட்டு பெருசாக இந்த கூல் காட்டலை. இந்த பாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதால பாடி கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. ஜெர்மனியை பொறுத்த மட்டும் இல்லை, அதுவும் பவேரியாவை பொறுத்த மட்டும் இல்லை, கண்டிப்பாக எல்லோரும் ஹைக்கிங் போய் ஆகுவாங்க. இங்கே இருந்தால் எவ்வளோ மவுண்டன்ஸ் இருக்குது. ஆயுள் வரைக்கும் இருந்து ஒரு வீக்குக்கு ஒரு மவுண்டைன் வந்து எடுத்தால் கூட நம்ம முடிக்க முடியாது. இன்னும் 1.25 மணித்தியாலம் இருக்குது. நாங்களும் வந்துட்டு நினச்சோம், அது போயிட்டே தான் இருக்குது. எல்லாம் வந்துட்டு வழுக்கும், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும். தண்ணி அரிக்குது. இங்கே பாருங்கள் ஸ்னோவோட டெப்த்தை. நல்ல ஆழம்தான் இது. கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு தடிப்பமாக ஸ்னோ கொட்டிருக்குது. இங்கே மவுண்டன்ஸ் தானே, எப்படியும் வந்துட்டு நல்ல ஸ்னோ தான் இருக்கும். ஸ்னோ வின்டர் ப்ராப்பர்
வின்டர் சீசனில் நல்ல திக் ஸ்னோ இருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் இங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கீயிங்லாம் பண்ணுவாங்க போல். அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான திக்கில் இருக்கும். இப்போ இது வின்டர் முடிகிற டைம். இங்கே பாருங்கள், என் கால் புதஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு அடி ஆழத்துக்கு புதஞ்சிருக்கும். ஸ்னோ இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து தான் வரணும். ஸ்கிட் ஆகுது, வழுக்குது. பார்த்து ஏறி வந்தால் சரி. சில இடமெல்லாம் சரியான நிறவாக இருக்குது, மிச்சம் சின்னதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக தான் வரணும். எப்படி இருக்குது இந்த இடம்? ஸோ அங்கே வந்த மாதிரி இருக்குது, வேறு லெவல். பார்த்து வாங்க, ஸ்கிட் ஆகும். ஸோ இதை பாருங்கள் எப்படி ஸ்னோவாக இருக்குது. சரியான ஸ்கிட் ஆகும். மிச்சம் கவனமாக பார்த்து காலை வச்சு தான் வரணும். இந்த கம்பு கொண்டு வந்தது நல்ல விஷயம். இல்லாட்டி இடர் இவ்வளோ வாய்ப்புகள் அதிகம். இந்த ஸ்டிக்கு தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஐயோ, கம்பு எத்தனை 2 அடி ஆழத்துக்கு இறங்குது கம்பு. இப்போ எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா. இது எங்கப்பா போகுது? ஃபஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு ஹைக் கொண்டு பண்ணுறேன். இதுக்கு முதல்ல பண்ணினதெல்லாம் சம்மர் டைமில் தான் பண்ணேன். இது வேறு லெவலில் இருக்குது இந்த வின்டர் ஹைக். கம்பு விழுந்தாலும் என் கம்மரா விழுந்துடக்கூடாது. இங்கெல்லாம் ஸ்னோ சரியான தடிப்பத்து கேட்குது. ஈஸியாக அப்படி போகலான்னா ஏற்கனவே போன கால் தடயங்கள் இருக்குது, அதுக்கு மேலே வச்சு போனால் சரி. மழை பெஞ்சாவெல்லாம் இது வாரது நினச்சும் பார்க்கல. அது போலைக்குது எல்லாம் அப்படியோ ரொம்ப ஸ்கிட் ஆகும். பிபி கம் டு ஜெர்மனி. இங்கே பாருங்கள், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி ஆத்தல் வியூ. இடத்துல இருந்து பிள்ளைகள் எப்படி ஆத்தல் வியூ ஒன்று எடுத்துகிட்ருக்கியா. ஓ வேறு லெவலா. மவுண்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே பவேரியாவில் மட்டும்தான் இருக்கும். ஜெர்மன்ட மற்ற சைடுக்கெல்லாம் போனால் இப்படி மவுண்டன்ஸ் பார்க்கல. அது இந்த மண் மலை மாதிரி மவுண்டன்ஸ் தான் இருக்குது. இந்த இப்படி ப்ராப்பரான ஸ்டோன் மவுண்டன்ஸ் எல்லாம் பார்க்கல. இது ரொக்கோட இது வேறு லெவல். இன்னும் 45 மினிட்ஸ் இருக்குது. இப்படா முடியுன்ற மாதிரி இருக்குது. பட் ஃபன்னாக இருக்குது. சர்வ்ஸ் இந்த வின்டர் ஹைக் இருக்கே, அது உண்மையாக நம்மளோட பொறுமையை ரொம்ப டெஸ்ட் பண்ணணும். கோல்டுக்குள்ளே ஹைக் பண்ணுறது வேறு லெவலில் இருக்கும். வாயெல்லாம் சும்மா உளரும், கையெல்லாம் சும்மா எப்படி இருக்குது. இந்த கையெல்லாம் ரத்தம் கட்டிச்ச மாதிரி இருக்குது. க்ளவுஸ் கொண்டாந்தீங்க பட் போடலை. பட் ஓகே, ஐ கேன் மேனேஜ் இட். இது வின்டர் முடிகிற டைமில் வந்தங்கிறதால கொஞ்சம் ஓகே. அந்த பீக் வின்டர் சீசனில் வந்திருந்தால் வந்திருக்கே இல்லை. அது இடுப்பெல்லாம் நடந்து போயிருக்கணும், அந்தளவுக்கு ஸ்னோவாக இருந்தியும். எனக்கு பீக் வின்டர் டைமில் ஹைக் பண்ணணும் ஒரு ஆசை. அதுக்கு இந்த வின்டர் ஷூவெல்லாம் சரி வராது. ப்ராப்பர் வின்டர் பூட்ஸோடு தான் வரணும். அதுக்கு ஐஸ் இந்த டைம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாவ், வேறு லெவல். ஒவ்வொரு வியூவும் ஒவ்வொன்று மாதிரி இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? வெண்டல் ஸ்டெயின் ஹவுஸ், அங்கே போவோம். அதுக்கு வந்துட்டு இன்னும் 50 மினிட்ஸ் தான். இப்போ பிள்ளைங்கெல்லாம் எதால் போகிறோன்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்க. போவோம், நடந்தால் வழி பிறக்கும். எல்லாம் கொழுவுது பேக்கில் பாருங்கள். இப்போ நான் அங்கேருந்து அப்படியோ நடந்து வந்தோம். இது பார்க்குறதுக்கு இது வழங்கினாலும் மிச்சம் கவனமாக வரணும். சரியாக ஸ்கிட் ஆகுது. இந்த ஸ்டிக் இல்லாமல் வாரது ரொம்ப கஷ்டம். ரோட்டில் தான் ஐயா, நல்ல ரோட்டில் தான் ஐயா. பாருங்க, இதாங்க பூட்ஸ் பார்த்துரி. இல்லை காலை வச்சு வந்தோம்னா சேஃப். மற்ற சரி வியூ
என்னவென்று சொல்வதம்மா இந்த வியூவை. ஒரு பர்ஃபெக்ட் வியூ, ஒரு ஹார்டஸ்ட் கிளைம்பு பிறகு பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மைதான். எப்படி வியூ இது? காசில் இங்கேயே படுக்கலாம்லே. You like it? Yeah, I like it. Yeah. Now it's very strong to go there. Yeah. The last part is Yeah. much ice. Yeah. More than those places? Okay. Ice and very... Yeah, the steep also, I mean the slope also very high. Yeah. So it is very difficult, huh? It's very... Yeah. I mean the steep. Yeah. Okay, you enjoyed it. Yeah, yeah. Thank you. You too. Bye. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் ஒரு அரைவாசி தூரத்துக்கு, அரைவாசி இல்லை முக்கால்வாசி தூரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இதில் ஸ்லோப்பை பார்த்தா பேய் கத்துது. அப்படி ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. இப்போ வந்தவர் என்ன சொல்லிட்டு போனாரண்டா, குயிக்காக போய்த்துடலாம், பட் இதில் ஸ்லோப் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து கவனமாக போக சொன்னேன். இந்த இவ்வளோ தூரத்தையும் எப்படி ஏறி வந்தேன்றது தெரியலை. சரியான ஸ்டீப், மிச்சம் கவனமாக வரணும். இதுக்கு பிறகு ஈஸியாக போயிடலாம், ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் இவ்வளோ தூரமும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சரியான ஸ்லோப், மிச்சம் கவனமாக போகணும். போகலாம் ப்ரோ. நான் போகிறாரு நம்ம ப்ரோ ராஜேஷ் ப்ரோ. அவர் சும்மா சில்லுன்னு ஏறினார். திருப்பி ஐஸ் வந்துட்டா. ஐஸில் ஏறிப்பா கஷ்டம். மூச்சு வாங்க, ஐஸ் நிறைய உதறுது. ஹைக்கு வரும்போது செய்யக்கூடாது, பின்னே திரும்பி பார்க்கக்கூடாது. பார்த்தா பயம்தான் வரும். பாருங்கள் இருக்கிற ஸ்லோப்பு. ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஹைக் பண்ணுறேன். இதுக்கு முதல் பண்ணதான் இதோட ஒப்பிடக்குள்ள நார்மல்ன்றே சொல்லலாம். வெரி நார்மல். இதுதான் அட்வென்ச்சரஸ் ஹைக் கைஸ். வந்துடும் கைஸ். எப்படி ஒரு மாதிரியா டப்புக்கு வந்துட்டோம். இது வேறு லெவல், இது வேறு லெவல். எப்படி சும்மா அதில் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. அதுக்கு வழியே காணும். இது போகலான்னு தான் நினைக்கிறேன். எங்கே இருக்கும் பார்த்தா தெரியும். கூட நாங்கள் அங்கே வச்சு அங்கே நிற்கிறோம். எப்படி தொண்டையில் தண்ணி இல்லை. சும்மா அதிர்றது இல்லை, வியூ தான் இது. எதான் சொல்கிறேன், சும்மா தெரிக்குது இல்லை வியூ. இதுதான் வேறு லெவல். வெரி மச் வர்த் கிளைம்பிங். ஓ மை காட். இது கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். நாங்கள் 4 பேரும் வந்துட்டோம். இப்போ இறங்கி போகிறது நினச்சா தான் திகில்ண்டு இருக்கு. சும்மா ஸ்லோப்பெல்லாம் இப்படி இருக்கு. ப்ரோ அங்கே பாருங்க, அங்கே ஒரு கொகமாய் உள்ளார போகுது. இங்கே பாருங்கள், இங்கே வந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. கீழே பார்க்கக்கூடாது, கீழே பார்க்காம மேலே பார்த்து நடந்தால் ஓகே. எப்படி இருக்குது இங்கே வியூ பாயிண்ட் ஃபோட்டோ எடுக்கிறது. சும்மா வேறு லெவலில் இருக்குது. செஞ்சு தான் இருக்கிறானுங்க, வேறு லெவல். மேலுக்கு ஒரு சின்ன ஒரு டொப் ஒன்று இருக்குது, அது போய் பார்ப்போம். குகையாக தோண்டி வச்சிருக்கிறாங்க. எப்படி ஊர்பட்ட மலையெல்லாம் இங்கே தான் இருக்கு போல. ஒரு தலை
வந்தாச்சு. சுற்றி மலை. சுற்றி மலை தான் நான் போட்டிருக்கேங்க மலையோட பேரெல்லாம். ப்ரோ பாருங்க எப்படி பசங்க விளையாடுறாங்க டெலஸ்கோப்பில். தெரியல ப்ரோ எனக்கு. அது இங்கே வந்து பார்க்கணுங்களா? நான் வந்துட்டு டெலஸ்கோப் வியூ. ஸோ இதுக்குள்ளால் பார்க்குறப்போ ஒவ்வொரு மவுண்டெயினையும் அதோட பேரும் அடுத்து அதோட ஹைட்ஸும் காட்டுது. இப்படி வேறு லெவலில் செட் பண்ணிக்காங்க. டோட்டலாக நமக்கு எத்தனை வருஷம் எடுத்திக்கும் மேலே ஏறதுக்கு? எவ்வளோ டைம் இப்போ நினைக்கிறேன் 3:30 அங்கே இறங்கணும். இல்லை 10 நினைக்கிறேன் 3 hours எடுத்துச்சுங்க. 3 hours and 15 minutes மாதிரி எடுத்துக்கும். நீங்கள் மேலுக்கு ஒரு சின்ன ஒரு தப்பு நீங்கள் சர்ச் மாதிரி நீங்கள் மேலே போய் பார்க்கலாம். ஒரு 1 hour ட்ராவல் தான் ப்ரோ. எங்கே பார்த்தாலும் வியூ வேறு லெவலில் இருக்குது. இந்த ஏர்வைக்கு ஏறிட்டு போயிட்டு படுத்தா நாளைக்கு ஃபுல் ரெஸ்ட்டு. எல்லாம் தமிழ் கை. ஆமாம்மா. இவர் வந்து என் கூட பெங்களூர் ஒர்க் பண்ணுறாரு. மற்ற 2 பேர் வேறு கம்பெனி. அவரும் வந்திருக்காரு. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் மவுண்டன் வியூ தான், வேற ஒன்றும் இல்லை. பட் ஹாய் கைஸா, இப்போ நாங்கள் இறங்க போகிறோம். ஸோ இறங்கும்போது எப்படின்னு தெரியல, இது வீடியோ கேளுமா இல்லையாங்கிறது. ஏன்னா சரியான ஸ்லோப் ஆகிக்குது, ரொம்ப கஷ்டம்தான். ஸோ என்னால் ஏழுமண்டா ஐ ட்ரை டு டேக் வீடியோஸ். பார்ப்போம். நாங்கள் இப்போ எல்லோரும் இறங்கி போகிறோம். ஸோ இறங்கி ஒரு கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு போயிட்டு ஐ ஷூட் அகெயின் கைஸ். இப்போ நாங்கள் அந்த டாப்பில் இருந்து ஒரு மாதிரியாக இறங்கி வந்துட்டோம். வரும்போது அந்த ஸ்னோ இருக்கிறதால நாட் ஈஸி டாஸ்க். எப்படி இருக்கேன்னு பாருங்களேன், எல்லோரும் பட்டுக்கிறாங்க. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுண்டா, நீங்கள் சின்ன வயசில் ஐஜிஐ கேமில் அடிக்கிறீங்களா இல்லையா? ஐஜிஐ கேமில் வர அதே ஸ்னோ ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறோம். ஹாய் கைஸ், ஒரு மாதிரியாக வந்துட்டேன் பாருங்கள். அந்த டாப்பில் இருந்து இறங்கி வந்தோம். கிட்டத்தட்ட எத்தனை வரும், ஒரு 2.5 hours மாதிரி எடுத்திருக்கும். ஸோ ஸ்டில் வி ஆர் நவ் ஹெட்டிங் டு ட்ரெயின் ஸ்டேஷன். இப்போது போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு 3 hours மாதிரியும், இறங்கி வர்றதுக்கு ஒரு 2.5 hours மாதிரி எடுத்துச்சு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. நான் நேரத்தில் சம்மர் டைமில் போயிருக்கேன் நிறைய ஹைக்ஸ். வின்டர் டைமில் போகிற ஹைக்ஸில் வந்து சேலஞ்சிங் தான். இந்த ஸ்னோ இருக்கிறதால ஸ்கிட் ஆகும், வழுக்கும். இந்த ஸ்லோப்பெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். உருண்டு உளுந்தா என்ன நடக்கும்ங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரியாக மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். ஓகே, நான் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கிட்ட போயிட்டு மீட் பண்ணோம். ஃபைனலி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே பாருங்கள், இந்த கெப்புக்குள்ளால் விளங்குதா, இந்த மவுண்டெயினில் இருந்து தான் இங்கே வந்தோம். ஆக்சுவலி நாம் வரக்குள்ளே இறங்கின ஸ்டெப்பும் இப்போ போகிற ஸ்டெப்பும் வந்துட்டு வேறு. ஃபஸ்ட்டுக்கு நம்ம வரக்குள்ளே ஒஸ்ட் ஆஃபில் தான் இறங்கி தானே அப்படியே போகணும். இப்போ நாங்கள் டைரெக்டாக லாஸ்ட் ஸ்டாப் பேரிசலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் மியூனிக் போகிற எங்களோட RB55
ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஹைக்கை நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ until next time, see you with another video. So it's bye from Mulaf. So peace guys.